இந்த ஏஐ மேட்டரை எதை நினைச்சு கிரியேட் பண்ணானுங்கன்னு தெரியல. ஆனா அது போற போக்க பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. என்ன நமக்குள்ள நடிகை சாய் பல்லவியோட ஏஐ ஃபேக் இமேஜ் ஒன்னு சோசியல் மீடியால பரவலாக பகிரப்பட்டுகிட்டு இருக்குது. என்னன்னா அவங்க பீச்ல பிகினியோட இருக்கிற மாதிரி. ட்விட்டர்ல தான் இது திடீர்னு ஷேர் ஆயிருந்தது. என்னடா இப்படி இருக்காதே, சாய் பல்லவி இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு உத்து பார்த்தா அது ஓரளவுக்கு தெரிஞ்சது ஏஐ அப்படின்னு. அதுக்கப்புறமா உண்மையா போயான்னு இன்ஸ்டாகிராம்ல போய் செக் பண்ணப்பதான் தெரிஞ்சது அவங்க தங்கச்சி அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல போஸ்ட் பண்ணது ரெண்டே இமேஜ் தான். சாய் பல்லவி கூட அவங்க எடுத்த ஒரு செல்ஃபி, தண்ணிக்குள்ள வச்சு எடுத்த ஒரு செல்ஃபி, அதுவும் இவ்வளவுதான் தெரியும். அந்த இமேஜை இவங்க ஏஐ வச்சு ஹாட்டா ரெண்டர் பண்ணி அதை சுத்தல்ல விட்டுருக்காங்க. அதுதான் பரவிட்டு இருக்கு. இது சாய் பல்லவி மேடத்துக்கு போச்சா என்னன்னு தெரியல. அவங்க தங்கச்சியும் சேர்த்து வச்சுதான் அந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஷேர் பண்ணவங்க எல்லாம் உள்ள போய் பார்ப்போம்ல, அதுல முக்கியமா கண்ணில் பட்டது ஒரு பொண்ணோட ஐடி. அந்த அம்மா பேரை போட்டு ஏதோ அண்டர்ஸ்கோர் ஸ்பீக்ஸ்னு போட்டிருக்குது. அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன். இந்த போட்டோ உண்மையா பொய்யானே தெரியாம பக்தாஸ் மே பாய்காட் ஹர் அப்கமிங் ஃபிலிம் ராமாயணா வேர் ஷீ இஸ் லீடிங் அஸ் சீதா கலாய்ச்சி போட்டிருக்குதா, இது மாட்டு முளையான்னு தெரியல. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட ஒரு இமேஜ் ஒண்ணு வருது, அது ஃபேக்கா உண்மையானு கூட தெரியாம, சரி ஏதோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த மாதிரி ஷேர் பண்றதுல என்ன ரைட்ஸ் இருக்குது? அதுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட் வேற பண்ணிருந்தான். அவன் சொல்றான் அந்த மாதிரி ஃபேக் இமேஜஸ் பரப்பாதீங்க, மூவில நடிக்கிறது அவங்கவுங்க விருப்பம், உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு. அதுக்கு அது சொல்லுது இது ஃபேக் இல்ல, நான் பப்ளிக் ஃபிகரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பாருங்க. அவன் அதுல சொல்றான் அது ஃபேக் பிக்சர், இது ட்விட்டர் பாலிசிக்கு எதிரானது, நீங்க எடுத்துருங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மூதேவி சாய் பல்லவி மேடம் தங்கச்சி ஐடியா போட்டு இதை இவகிட்ட சொல்லு அப்படின்ட்டு சாய் பல்லவி மேடமோட தங்கச்சி இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான், அவங்க 2 பேர் எடுத்த போட்டோ தான் இருந்தது தவிர மிச்சம் எல்லாமே உங்க தங்கச்சியோட போட்டோ தான் இருந்துச்சு. அதுவும் பீச்ல இருக்கிற நார்மலான போட்டோஸ் தான். அதை அவன் சொல்றான். ஆனாலும் அந்த மூதேவி அதை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே அவன் தங்கச்சி போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பைத்தியத்துக்கு அனலைசேஷன் பாருங்களேன். அது பீச்ல எடுத்த போட்டோ, இதுவும் அது கூட உள்ளதான் அப்படின்னு. உள்ள போய் பார்த்தா ஒரு போட்டோ கூட இல்ல, இது எல்லாமே ஃபேக்னு தெரியுது. ஆனாலும் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த ஃபேக் இமேஜை போட்டு லுக் அட் த ஒரிஜினல் போஸ்டர் போஸ்டட் பை ஹர் சிஸ்டர், அதை ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியுது அந்த மூஞ்சி ஃபேக் அப்படின்ட்டு. உனக்கு என்ன படிப்பறிவு இல்லையானு அது கேக்குது. இவனும் தன்மையா இல்ல, அதை பார்த்துட்டேன் ஃபேக்னு திரும்ப திரும்ப சொல்றான். கீழே சொல்றத பாருங்களேன், கெட் சம் குவாலிட்டி எஜுகேஷன், டிகிரி வாங்கிட்டா அறிவு வந்துரும் சொல்றாங்களா, சத்தியமா கிடையாது. இந்த மாதிரி மூதேவிகளை தான் முதல்ல சொல்லணும். ஆக்சுவலா நிறைய பசங்க வந்து அதுல கமெண்ட் பண்ணி நான் பார்த்தேன். என்னன்னா சாய் பல்லவி இப்படி எடுத்திருக்க மாட்டாங்க, சாய் பல்லவி இப்படி எடுத்திருக்கவே மாட்டாங்க, இது ஏன்னு சொல்லுறாங்க. அதாவது அது அவ்வளவு தத்ரூபமா இருந்தாலும் கூட சாய் பல்லவி அப்படி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேசிக் சென்ஸ் கூட இந்த நாய்க்கு ஏன் வரல? இத்தனைக்கு அது பொண்ணு. உள்ள ஐடியில போய் பார்த்தா என்னவோ சோசியலை பத்தி பெருசா பேசி கலாய்க்கிற மாதிரி ஒரு புளுத்தி ஐடி இது. ஹார்ட் இமேஜ் வந்தனால இவங்க சீதாவை நடிக்க கூடாது. இவங்க எல்லாம் யாருன்னா ராமாயணத்தை டிவி சீரியல்ல மட்டுமே பார்த்தாங்க. ஒரிஜினலா வால்மீகி எழுதின ராமாயணத்தை எடுத்து படிச்சீங்கன்னா ராமபிரானோட இமேஜ் அவ்வளவும் உடையும். ஒரிஜினல் ராமாயணம் டோட்டலா வேற. அதை சொன்னா கடிக்க வந்துருவானுங்க. அப்படி யோக்கியமானவங்க தான் நடிக்கணும்னா ராமனா நடிக்கிறது யாருப்பா? ரன்பீர் கபூர் தானே. அனிமல் படம் பார்த்திருக்கியா? சாமியை வச்சு இங்க அரசியல் பிரிவினை வியாபாரம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மனுஷன் இல்லாம மாட்டு மூளை இருந்தா இந்த மாதிரிதான் பண்ண தோணும், இந்த மாதிரிதான் பேச தோணும்.